L4, L5 டிஸ்க் பாதிப்புனால அந்த வலி வந்து ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப மாசமா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்குன்னு கஷ்டப்படுறீங்களா? இல்ல சக்கரை நோயினால கால் பாதம் வந்து மரத்து போயிருக்கு, L4, L5 டிஸ்க் பாதிப்புனாலையும் கால் பாதம் மரத்து போயிருக்கு, கால் வைக்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கவங்க எங்களை தொடர்பு கொண்டுட்டு வாங்க. எங்களோட சென்டர்ல வந்து முழுமையா நல்லா சரி பண்ணி அனுப்புறோம். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா L4, L5 வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி வலி வந்து ரொம்ப நாளாக இருக்குது, மாத்திரை மருந்து சாப்பிட்டும் குறையல. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா L4, L5 டிஸ்க் ப்ராப்ளமும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு சக்கரை நோய் வந்து பல வருஷமாக இருந்ததுனால அதனாலேயும் வந்து கால் பாதம் வந்து சுத்தமாக மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு, வலியும் அதிகமாக இருக்குன்னு வந்தாங்க. இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டி தேய்மானம் இருக்குது, அதே போல் சக்கரைனால கால் பாதமும் மரத்து போயிருக்குன்னு வந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா மாற்றி மாற்றி நாங்கள் கொடுத்தோம். எக்ஸசைஸ் மட்டும் நாங்கள் கொடுக்கல, ஃபிசியோதெரப்பியில் நிறைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் மூலயமா அவங்களுக்கு டிஸ்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை குறைச்சி, அதுக்கப்புறம் அதனால அந்த சயாட்டிக்கா நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணி கால் பாதத்தில் இருக்க அந்த மரத்த தன்மை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி பழையபடி அவங்களுக்கு அந்த உணர்வுகளை கொண்டு வரதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். நான் சென்னையில் இருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். எனக்கு யூடியூப் மூலமாக ஒரு லேடி பேசினார்கள். அவர்களுக்கு இடுப்பிலிருந்து கீழ் கால் வரை நடக்க இயலாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். சுகர்னால அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அப்போது யூடியூபில் சொல்லி இங்கே அலோபதி டாக்டர்ஸ் எல்லோரும் கைவிட்டு விட்டார்களாம். பின்னர் ஜெயசுதாஸ் திருவண்ணாமலையில் டாக்டர் ஜெயசுதாஸ் பிசியோதெரபி கிளினிக் வந்து பண்ணி கொண்டதில் அவருக்கு நன்றாக நடக்க வந்தது என்று சொன்னார். அதனால் நானும் அதை பார்த்து விட்டு சென்னையில் இருந்து கிளம்பி, நான் லக்ஷ்மிஹரன், என் பேர் லக்ஷ்மிஹரன், சென்னையிலிருந்து கிளம்பி இங்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. காலில் மரத்து போன ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இங்கிருக்கும் ஸ்டாஃப் எல்லோரும் மிகவும் அன்போடும் அக்கறையோடும் ஆதரவோடும் கவனித்துக் கொள்கிறார்கள். நமக்கு வேறு ஹாஸ்பிட்டல் அந்த ஃபீலிங்கே இல்லை, அவ்வளவு நன்றாக பார்த்துக்கிறார்கள். ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி பெஸ்ட். ஸோ இதை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். எது தேவைப்படுபவர்கள் இங்கே நேரடியாக வந்து இங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஹாய், நான் ராம், பெருங்குடி கர்ணஜாவடி, சென்னையிலேருந்து வரேன். ஸோ இங்கே ஷாலோம் ஃபிசியோதெரப்பி கிளினிக் வந்து ரெஃபர் பண்ணது வந்து எங்கள் அம்மா. அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபீட்பேக் பார்த்துட்டு கேம் டு திஸ் கிளினிக். ஸோ எனக்கு வந்து முட்டியில் நடக்கச்ச பெயினாக இருந்தது, பொறுமையாக தான் நடந்தேன். ஸோ நிறைய வலி இருந்தது. ஸோ இப்போது 3 நாளாக இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3 நாளே ஐ கேன் see lot of change, lot of impact. இப்போ ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது, நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, பெயினும் நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் கண்டினியூஸ்லி லைக் 3 times ஒரு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லா ஸ்டாஃப் எவ்ரிபடி டூயிங் கிரேட் ஜாப். ஒரு கால் பாதத்தில் வந்து கொஞ்சம் நம்னஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் இட் ஹஸ் டிராஸ்டிக்லி கம் டவுன். அது வந்து நான் ஸ்டில் ஹேவ் டு கண்டினியூ த ட்ரீட்மெண்ட், பட் ஓவரால் ஐ ஹேவ் குட் satisfaction and the treatment will work. So thanks for the Shalom team. Great job. Bye. குட் ஈவினிங். என்னோட பேர் சிவராஜ். நான் சென்னையிலேருந்து வந்திருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸ் மூலிமா இந்த கிளினிக் வந்தேன். எனக்கு 1.5 month முன்னாடி ஒரு சின்ன மைனர் ஆக்சிடெண்ட்டு, அதில் லோயர் பேக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அன்னிலேருந்து ஒரு 1 week 2 weeks கொஞ்சம் ரொம்ப பெயின்னால அவஸ்தைப்பட்டேன். ஸோ லோக்கலில் இருந்த மெடிசன்ஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூடியூப் மூலிமா இந்த கிளினிக்கை பார்த்தாரு. ஸோ அவர் வந்து சிவியரான ஒரு பெயினில் இருந்தார். ஒரு 10 days வந்து அவரோட பெயினை நான் நேரடியாக பார்த்தேன். அவர் இந்த கிளினிக் வந்து வித்தின் 20 days வந்து 100% க்யூர் ஆகிட்டு எனக்கு வந்து மீட் பண்ணார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எனக்கும் இங்கே தீர்வு கிடைக்கின்றதுக்காக நான் இங்கே இந்த கிளினிக் வந்தேன். நான் வந்து 5 days இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி யாராவது பெயின் இருக்கவங்க இங்கே கண்டிப்பாக வாங்க. 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது வந்து சும்மா ஒரு யூடியூப்புக்காகவோ வீடியோக்காகவோ நான் பேசலை. இது பர்சனலாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இங்கே எல்லாமே இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் ஆகட்டும், இங்கே இருக்கிற
அசிஸ்டண்ட் ஆகட்டும், டாக்டரோட அப்ரோச் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இங்கே மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ. இதே போல் நாள்பட்ட L4 L5 டிஸ்க் பிரச்சனை, கால் பாதம் மரத்து போயிருக்குது, மூட்டு தேய்மானம் இருக்குது, இந்த மூட்டு தேய்மானத்துக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னவங்களாம் எங்களோட சென்டரை தொடர்பு கொண்டுட்டு வாங்க, உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுக்கு வந்து இதுலேருந்து முழு நிவாரணம் அடைகிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்கிறோம். தேங்க்யூ.